நண்பர்களே, பணம் நம்ம வாழ்க்கையில ஒரு ஆத்துல ஓடுற தண்ணி மாதிரி. அது பாட்டுக்கு வரும் போகும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நீங்க முதலா வாங்கின அந்த முதல் சம்பளம்? ஒருவேளை அது சின்ன தொகையா இருக்கலாம். ஒரு சம்மர் லீவ்ல பார்த்த வேலைக்கு கிடைச்ச கொஞ்சம் 100 ரூபாயா இருக்கலாம். ஆனா அன்னைக்கு நெஞ்சுக்குள்ள வந்த அந்த பெருமையையும் அந்த சந்தோஷத்தையும் நினைச்சு பாருங்க. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க சம்பாதிச்ச ஒவ்வொரு ரூபாயும், உங்க அப்பா அம்மா ஆசையா கொடுத்த காசு, நண்பர்கள் கொடுத்த பரிசு, வேலையில கிடைச்ச போனஸ்னு எல்லாத்தையும் கூட்டுனா உங்க கைக்கு வந்து போன மொத்த காசு எவ்வளவு இருக்கும்னு யோசிச்சா மலப்பா இருக்கும். அது லட்சக்கணக்கில் இருக்கலாம், சில பேருக்கு கோடிக்கணக்கில் கூட இருக்கலாம். நம்பவே முடியலனாலும் அதுதான் நிஜம். இப்ப வாங்க முக்கியமான கேள்விக்கு வருவோம். அப்படி உங்க வாழ்க்கையில வந்து போன அவ்வளோ பணத்துல எவ்வளவு பணம் இப்போ இந்த நிமிஷம் உங்ககிட்ட இருக்கு? இந்த கேள்விக்கு அப்புறம் வர்ற அமைதி இருக்கே, ஒரு சின்ன அதிர்ச்சி கூட வரும் பாருங்க. அது ரொம்ப சக்தியானது. நம்மள பல பேர் இத பத்தி யோசிக்கிறதே இல்ல. ஆனா யோசிச்சா கிடைக்கிற பதில் நம்ம வாழ்க்கையோட போக்கையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. வாங்க பணத்தோட தத்துவத்தை ஒரு கதை மூலமா புரிஞ்சுக்கலாம். நம்ம கதையோட ஹீரோ பேரு அலெக்ஸ். ஒரு பெரிய சிட்டில ஒரு மீடியமான ஐடி கம்பெனில வேலை பார்க்கறான். அவனுக்கு வாழ்க்கை ரொம்ப வசதியா போயிட்டு இருந்துச்சு. மாசம் 1ஆம் தேதி சம்பளம் வரும். வீக்கெண்ட்ல நண்பர்களோட ஊர் சுத்துவான். லேட்டஸ்டா வர்ற போன பைனான்ஸ்ல எடுப்பான். மாசத்துக்கு 2 சினிமா பார்ப்பான். ஆன்லைன்ல சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிடுவான். அவனோட வாழ்க்கை ஒரு வசதியான வட்டத்துக்குள்ளேயே அழகா போயிட்டு இருந்துச்சு. வர்ற பணம் செலவுக்கு சரியா இருந்ததால சேமிக்கிறத பத்தி அவன் பெருசா யோசிச்சதே இல்ல. அப்போ ஒரு நாள் ராத்திரி அவங்க ஊர்ல இருந்து அவங்க அப்பா கால் பண்றாரு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம திடீர்னு ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாம். அவரோட பதட்டமான குரல்ல உடனே ஒரு பெரிய தொகை பணம் வேணும்னு சொல்றாரு. ஒரு நிமிஷம் அலெக்ஸுக்கு உலகமே நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு. தன்னோட டெபிட் கார்டை எடுத்துட்டு பக்கத்துல இருந்த ஏடிஎம்முக்கு ஓடுனா. பேலன்ஸ் பார்த்தான். கையில 100 ரூபாய் கூட தேராது. கிரெடிட் கார்டு எல்லாம் ஏற்கனவே ஃபுல்லா தேய்ச்சிட்டான். நண்பர்களுக்கு போன் பண்ணி பார்த்தான். ஆனா ஒவ்வொருத்தனும் ஒரு காரணம் சொல்லி மழுப்பிட்டான். அன்னைக்கு ராத்திரி தான் முதல் தடவையா கையில காசு இல்லைன்னா எவ்வளோ வலிக்கும், எவ்வளோ கையால் ஆகாம இருக்கும்ங்கிறத அலெக்ஸ் உணர்ந்தான். தன்னோட சந்தோஷமான உலகம் எவ்வளவு பலவீனமானதுன்னு அவனுக்கு புரிஞ்சுது. அந்த வசதியான வாழ்க்கையிலிருந்து தூக்கி பயங்கரமான ஒரு புது யதார்த்தத்துக்குள்ள வீசப்பட்டான். அந்த ஒரு ராத்திரி அவன் வாழ்க்கையே மாத்திடுச்சு. அடுத்த நாள் ஆபீஸ்ல ஒரு நண்பர்கிட்ட கடன் வாங்கி அப்பாக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பிச்சான். முதல் முறையா பணம்னா என்ன, அதுக்கும் நமக்குமான உறவு என்னன்னு ஆழமா தேட ஆரம்பிச்சான். அந்த பயணத்துல அவன் பட்ட காயங்களும் கத்துக்கிட்ட பாடங்களும் தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல போறேன். அலெக்ஸ் கத்துக்கிட்ட முதல் பாடம் தன்னோட திறமைக்கும் வருமானத்துக்கும் இருக்கிற நேரடி தொடர்பு. இன்னைக்கு உலகத்துல ஒரே ஒரு காலேஜ் டிகிரியை வச்சுக்கிட்டு முழு வாழ்க்கையையும் ஓட்ட முடியாதுன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். அவன் கம்பெனில மத்தவங்க கஷ்டம்னு ஒதுக்குன ஒரு கோடிங் லாங்குவேஜ கத்துக்க ஆரம்பிச்சான். ராத்திரி நேரங்கள்ல ஆன்லைன் கோர்ஸ் படிச்சான். அது ஒன்னும் சுலபமா இல்ல. பகல் முழுக்க ஆபீஸ் வேலை, ராத்திரி முழுக்க படிப்புன்னு அவனோட உடம்ப ரொம்ப பாடா படுத்துச்சு. ஆனா அந்த கஷ்டம் தான் அவனுக்கு வேலையில ஒரு புது அடையாளத்தை கொடுத்துச்சு. சம்பளமும் எரிச்சு. மத்தவங்களால முடியாத ஒரு விஷயத்தை நீங்க கத்துக்கிட்டா பணம் உங்களை தேடி வரும்ங்கிறத அனுபவத்துல கத்துக்கிட்டான். அடுத்ததா ஒரு கசப்பான உண்மையை அவன் ஏத்துக்க வேண்டி இருந்தது. பணம் நம்ம சின்ன சின்ன பயங்களையோ உள்ளுக்குள்ள இருக்கிற தாழ்வு மனப்பான்மையோ சரி செய்யாது. முன்னெல்லாம் ஒரு நண்பன் விலை உயர்ந்த பைக் வாங்குனா அலெக்ஸுக்குள்ள சின்னதா ஒரு பொறாமை வரும். ஏதோ குறைவா உணர்வான். ஆனா பணத்தை பத்தின புரிதல் வந்த பிறகு அவன் விஷயங்களை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சான். உண்மையான சந்தோஷம் வெளியிருந்து வராது, அது நமக்குள்ள இருந்துதான் வளரணும்னு புரிஞ்சுக்கிட்டான். அவன் யாருங்கிறத மதிக்கவும் தன்கிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கவும் கத்துக்கிட்டான். இந்த பயணத்துல அவன் கத்துக்கிட்ட இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் பணத்தை ஒரு விளையாட்டா பார்க்கிறது. செஸ் விளையாட்டுக்கு விதிகள் இருக்கிற மாதிரி பண விளையாட்டுக்கும் விதிகள் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டான். ஜெயிக்கணும்னா அந்த விதிகளை கத்துக்கணும். முதல்ல சேமிக்கணும், அப்புறம் தான் செலவு பண்ணணும். கேள்வி ஞானத்துல இன்வெஸ்ட் பண்ண கூடாது. முதல்ல அதை பத்தி படிக்க நம்ம நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த விளையாட்டுல சின்ன சின்ன தவறுகள் செஞ்சான், கொஞ்சம் பணத்தை இழந்தான். ஆனா ஒவ்வொரு தோல்வியில இருந்தும் ஒரு பாடம் கத்துக்கிட்டான். பணத்தை ஒரு எதிரியா பார்க்காம ஒரு புதிரா பார்க்க ஆரம்பிச்சதும் அந்த விளையாட்டை அவன் ரசிக்க ஆரம்பிச்சான். அதே நேரத்துல அவன் செஞ்ச ஒரு புத்திசாலித்தனமான விஷயம் பணத்தை எப்படி சம்பாதிக்கணும், கையாளணும்னு தெரிஞ்சவங்களோட நட்பை வளர்த்துக்கிட்டது. முன்னெல்லாம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் முழுக்க செலவு பண்றத பத்தி மட்டுமே பேசுவாங்க. ஆனா இப்ப சின்னதா தொழில் பண்றவங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க கூட பழக ஆரம்பிச்சான். அவங்க கூட பேசும்போது கஷ்டமான பொருளாதார சூழல்ல கூட அவங்க எப்படி வாய்ப்புகளை தேடுறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டான். பெரிய பொருளாதார வீழ்ச்சி சமயத்துல எல்லாரும் பயத்துல விற்கும்போது சிலர் மட்டும் எப்படி தைரியமா வாங்குறாங்கங்கிற ரகசியம் அவனுக்கு புரிய ஆரம்பிச்சது. அலெக்ஸோட மாற்றத்துல ஒரு முக்கியமான படி அவன் சின்ன சின்ன தொகையா சேமிக்க ஆரம்பிச்சதுதான். முன்னெல்லாம் சேமிக்கணும்னு நினைச்சா இனிமே சினிமாவுக்கே போக கூடாது, புது துணியே வாங்க கூடாதுன்னு பெரிய இலக்கு வைப்பான். 2 நாள்ல தோத்துருவான். ஆனா இந்த தடவை வேற மாதிரி செஞ்சான். தினமும் காஸ்ட்லியான காபி குடிக்கிற பழக்கத்தை விட்டான். வாரத்துக்கு ஒரு நாள் காஸ்ட்லியான கேப் பிடிக்காம சாதாரண சிட்டி பஸ்ல போனான். இப்படி சேமிக்கிற சின்ன சின்ன காசை ஒரு உண்டியல்ல போட ஆரம்பிச்சான். ஆரம்பத்துல இது ஒண்ணுமே இல்ல மாதிரி தெரிஞ்சது. ஆனா 3 மாசம் கழிச்சு அந்த உண்டியலை உடைச்சு பார்த்தப்ப
உள்ள இருந்த பணம் அவனுக்கு பெரிய தன்னம்பிக்கையை கொடுத்துச்சு. இந்த பயணத்துல அவன் ஒரு விலை கொடுக்க வேண்டி இருந்தது. முன்னெல்லாம் நண்பர்கள் கூப்பிட்டதும் வெளியே கிளம்பிடுவான். இப்ப சில பயணங்களை இது என் பட்ஜெட்ல இல்லைன்னு சொல்லி மறுக்க வேண்டி இருந்தது. அவனோட பழைய எதை பத்தியும் கவலைப்படாத குணத்தை கொஞ்சம் கொஞ்சமா தியாகம் பண்ண வேண்டி இருந்தது. ஒரு புதிய கட்டுப்பாடான அலெக்ஸை உருவாக்க அவன் ஒழுக்கம்ங்கிற விலையை கொடுத்தான். வருஷங்கள் ஓடிச்சு. இன்னைக்கு நம்ம அலெக்ஸ் அதே ஆபீஸ்ல தான் இருக்கான், அதே நண்பர்கள் தான். ஆனா அவன் பழைய அலெக்ஸ் இல்ல. எந்த அவசரத்தையும் சந்திக்கிற அளவுக்கு அவன் பேங்க் அக்கவுண்ட்ல பணம் இருக்கு. அதுக்கு மேல அந்த பணத்தை அவனுக்காக எப்படி வேலை வாங்கணும்ங்கிற ஞானம் அவன்கிட்ட இருக்கு. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ங்கிற மந்திரத்தோட சக்தியை அவன் இப்ப புரிஞ்சிருக்கான். ஒவ்வொரு ரூபாயையும் சும்மா உட்கார விடாம எப்படி வளர்க்கணும்னு அவனுக்கு தெரியும். அவன் நண்பன் புது பைக் வாங்குறத இப்பவும் பார்க்கிறான். ஆனா பொறாமையோட இல்ல, சிரிச்சுக்கிட்டே வாழ்த்து சொல்றான். ஏன்னா அவனோட பாதை என்னன்னு இப்ப அவனுக்கு தெளிவா தெரியும். அன்னைக்கு அப்பாவுக்கு பணம் புரட்ட முடியாம அழுத அலெக்ஸ் இன்னைக்கு தன்னோட மொத்த குடும்பத்துக்கும் பைனான்சியல் அட்வைசரா மாறி இருக்கான். நண்பர்களே, அலெக்ஸோட கதை ஒரு விதத்துல நம்ம ஒவ்வொருத்தரோட கதையும் தான். அவன் கத்துக்கிட்ட பாடங்கள் நம்ம சம்பாத்தியத்தை விட குறைவா செலவு பண்றது, வருமானத்தை அதிகப்படுத்த நம்ம திறமைகளை வளர்த்துக்கிறது, மத்தவங்க கூட ஒப்பிடாம நம்மளோட பண பயணத்துல கவனம் செலுத்துறது, பணத்தை பார்த்து பயப்படாம அதை சரியா பயன்படுத்த கத்துக்கிறது. இதெல்லாம் நமக்குமான பொதுவான உண்மைகளே. பணம் ஒரு கருவி. அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். இந்த கருவியை பயன்படுத்த தெரிஞ்சவங்க கிட்டதான் பணம் தங்கும். நீங்க இன்னைக்கு எடுக்கிற ஒரு சின்ன முடிவு, காபிக்காக செலவு பண்ற கொஞ்சம் ரூபாயை சேமிக்கிற ஒரு சின்ன பழக்கம் உங்க மொத்த எதிர்காலத்தையும் மாத்துற சக்தி அதுக்கு இருக்கு. யோசிச்சு பாருங்க. ஏன்னா மாற்றம் நமக்குள்ள இருந்துதான் தொடங்கணும்.